சங்கீதம் 23 மனப்பாடமா சொல்லுங்க. ஒன்னாப்புல படிச்சது. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கடைசி, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நாட்கள் நன்மையும் கிருபையும். மால்தாரஹல்தரமே ஃப்ரியாத்துரோகோஷ லபீரஹலதனஹந்துரமோகோட்டோ மர்பலதீனமெனே தெரே ப்ரோட்டிஷியே. எஸ், நன்மையும் கிருபையும் தொடரச் செய்வீராக. Please be seated. God does many ungodly things according to the strictest definition of the word what godly means, according to religious sense. தேவன், ஒரு மதம் தேவன் எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வச்சிருக்கோ, இதெல்லாம் தான் என்ன சொல்ல சரி, இதெல்லாம் தான் தேவனுக்குரிய காரியங்கள். தேவனுக்குரிய காரியங்கள் என்னது? ஆக்கம், அழித்தல். அவர் உண்டாக்குவாரு, சொல்றபடி நீ செய்யலைன்னா அவர் ஒன்று என்ன செய்யணும்? தண்டிக்கணும். கரெக்டுங்களா? இப்போ எந்த ஒரு பிரச்சனை, எது ஒன்று யாராவது தப்பு பண்ணுறாங்க, ஏதோ பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சாமின்னு ஒன்று இருந்தால் ஒன்று என்ன செய்ய, ஒன்று ஒரு கை பார்க்கும். ஸோ கடவுள் நம்பிக்கை என்பது எதற்காக அநேக மதங்களில் இருக்குன்னா, ஒரு சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு. தப்பு இருக்கு, ரைட் இருக்கு. தப்பு செய்கிறவங்கள தேவன் என்ன செய்யணும்? தண்டிக்கணும். கரெக்டாக செய்கிறவங்கள தேவன் என்ன செய்யணும்? ரிவார்ட் பண்ணணும். இதுதான் எல்லா மதத்தினுடைய பேசிக்கான அடிப்படை நம்பிக்கை. கரெக்டுங்களா இல்லைங்களா? கிறிஸ்தவ மதத்தின் நம்பிக்கையும் அதுதான். நீ ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா அவர் ஒன்று என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அவர் சொல்ற காரியங்களை நீ கீழ்ப்படியாமல் போனால் என்ன செய்வார்? ஒன்று தண்டிப்பார், சிட்சிப்பார். நமக்கு பிப்ளிக்கல் டேர்ம்ஸ் வச்சுருப்போம் அதுக்கு. மற்றவங்க வேறு எது யோசிப்போம். இப்போ மற்ற மதத்தில் சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பரலோகம்னு சொல்லுவோம். மற்ற மதத்தில் என் ஆண்டவர் எழுதி வச்சிட்டான், விதி விளையாடுது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோங்க? கர்த்தருடைய சித்தம் பிரதர். கான்செப்ட் ஒன்று தான். சொல்லுங்கள், கான்செப்ட் ஒன்று தான், ஐடியாலஜி ஒன்று தான். கர்த்தரை குறித்து பார்க்கிற
கண்ணோட்டம் ஒன்று தான், வார்த்தைகள் மாத்திரம் என்ன கொஞ்சம் கிறிஸ்டியனீஸாக இருக்கும். ஸோ கிறிஸ்டியனீஸ் பேசுகிறதுனால நீங்கள் இயேசுனுடைய அப்பாவை குறித்து பேசுகிறீங்கன்னு கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் கிறிஸ்டியனீஸ் பேசுகிறதுனால இயேசுனுடைய அப்பாவை குறித்து தான் பேசுகிறீங்கன்னு கிடையாது. ஜுடாயிசம் பேசுகிறதுனால என் அப்பாவை குறித்து தான் பேசுகிறீங்கன்னு கிடையாதுன்னு யார் வந்து சொன்னா? இயேசுவே வந்து சொன்னார். நீங்கள் மோசே சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான்ப்பா சொல்கிறீங்க, ஆனால் யாரை குறித்து தப்பாக புரிஞ்சிருக்கீங்க? என் அப்பாவை குறித்து தப்பாக புரிஞ்சிருக்கீங்க. மோசே சொல்கிறபடி கரெக்டாக தான் இருக்கீங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கீங்க. சீரகம் வெந்தயத்தில் கூட என்ன கொடுத்தாங்களாம்? தசமபாங்க. நீங்கள்லாம் என்ன சம்பளத்திலே கொடுக்க மாட்டீங்க. அவனுக்கு எந்த அளவுக்கு போயிட்டானுங்க? எங்க போயிட்டாங்க? சீரகம். அண்ணாச்சி கடையில் வாங்கும் போதே 10ல் 1 பங்கு தனியாக போயிடும். எல்லாம் அப்படி வந்து மதத்தில் கரெக்டாக இருந்தவங்க, ஆனால் யாரை குறித்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களாம்? அப்பாவை குறித்து. ஸோ இயேசு இப்படி தான் அப்பா இருக்காருன்னு காட்டும் பொழுது அந்த அப்பா எந்த கேரக்டருக்குள்ளே உங்களால் ஃபிட் பண்ண முடியல? தேவன்ற கேரக்டருக்குள்ளே ஃபிட் பண்ண முடியல. ஏனென்றால் இயேசுவனுடைய பிதா தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் தேவன் செய்யக்கூடாத காரியங்களை செய்கிறார். பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்றார். இது எந்த சாமியும் ஒத்துக்காது, ஏன்னா அது சாமிக்கே கேவலம். புரியுதுங்களா நான் சொல்றது? சாமின்னா எப்படி இருக்கணுங்க? பர்ஃபெக்டா இருக்கணும். அவருக்கும் எதுக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. தேவையில்லாத ஆட்களுக்கு சம்மந்தமே இருக்கக்கூடாது. அவர் அவனுங்களை தான் கூப்பிட்டு டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாருன்னா அவர் வந்து யார் மாதிரி ஆக்ட் பண்ண விரும்ப மாட்டாருன்னு அர்த்தம். தேவன் மாதிரி ஆக்ட் பண்ண விரும்பாத ஒரு தேவன் உங்களுக்கு உண்டு. அதனால தான் சொல்றேன், God does many ungodly things according to religion. கட் பண்ணி போடுறதுக்கு நல்ல கண்டென்ட். அக்கார்டிங் டு ரிலிஜியன் மாத்திரம் தூக்கிட்டீங்கன்னா நல்ல ஸ்டேட்மெண்ட் இருக்கும். God does many ungodly things அப்படின்னு ஜெசுடியன் சொல்றான். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் குறித்த மெயின் காரியங்கள்லாம் யோசிச்சு பாருங்களேன். அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லாத காரியங்களா இருக்கும். இனி நீ செய்கிற பாவங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், நினைவு கூறுவதில்லை. இது எந்த சாமி சொல்லும்? சாமியுடைய வேலையே என்னதான்? கணக்கு வைக்கிறது தான். வச்சு ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நீ செய்த பாவங்கள் உன்னை என்ன செய்யணும்? உன்னை தொடர்ந்து பிடிச்சு நீ உன் வாழ்க்கை சீரழிஞ்சே ஆகணும்னு நான் அதை அந்த மேட்டரை செய்யறதுக்கு தான் என்னோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனே சாமிக்கு. ஆனால் இந்த சாமி என்ன சொல்றாரு? உன் பாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்ப்பா, நினைவு கூறவே மாட்டேன். கெட்டவங்களை சாமி என்ன செய்யணும்? வந்து அழிக்கணும். நம்முடைய எல்லா மூவிலையும் ஹீரோ என்ன பண்ணுவாரு? வில்லனை அடிச்சு நொறுக்குவார். எந்த சாமி வந்து அடி வாங்கிட்டு செத்துட்டு லவ் யூ சொல்லிட்டு போகுது? சாமிக்கு அழகு இல்லைங்க அதெல்லாம் பண்றது. சாமிக்கு அழகுன்னா என்ன? அவர் சிலுவையில் அறைய ட்ரை பண்ணும்போது அந்த ஆணை அப்படியே டைவர்ட் ஆகி திரும்ப போய் அவனுங்களை தூக்கி அங்கே போய் நிறுத்தினான். அவன் இப்படி அடிக்க ஓங்குறானா, அது என்னது, இது பேர் கூட மறந்து போச்சு, சாட்டையை வச்சு அடிக்கிறான்னா அப்படி அடிக்கும் போது அப்படி வந்து அவனே அடிச்சுக்கணும். இப்போ இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தில் அப்படி தான் ஒருத்தன் அப்படியே இந்த திட்ட வருவான். உடனே சொல்லி அப்படியே பார்ப்பான், அவனை பார்த்து அவனை கண்ட்ரோல் பண்ணி அவனை தண்ணியவே அறைய வச்சுக்குவான். அரைஞ்சிக்கிட்டே இருப்பான். ஏங்க இப்படி பண்ணுறீங்க? இல்லை ஒரு 2 வாரத்தில் நின்றுணும். அந்த மாதிரி அதுதான் சாமி பண்ணும்.
if you can control, if you have power, உன்னையவே அடிச்சுக்கும். இதெல்லாம் சரி நீ அடி, என்ன சிலுவையில் அறையணும்னு நினைக்கிறேன் அற, ஆனாலும் நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பை நீ மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றது சாமி பண்ற மேட்ரு கிடையாது, இயேசுவின் பிதா பண்ணுகிற ஒரு காரியம். You should understand. என்ன குழப்பம்னா, தேவனா இயேசு தேவனா, இயேசு தேவனா, ஆமா. இயேசு ராஜாவா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாரு? ஆமான்ட்டாரு. ஆனா போய் காலை கழுவுறாரு. எந்த ராஜாக்கும் ஃபிட் ஆகாத மேட்ரை செய்யறாரு. ஆனா தன்னை என்னன்னு சொல்லிக்கிறாரு? ராஜான்னு சொல்லிக்கிறாரு. ஸோ உங்களுடைய பிக்சர் தேவன், ராஜா, ராஜ்யம், வல்லமை, மகிமை இப்படின்றதுக்கெல்லாம், இந்த வேர்டுக்கெல்லாம் எங்க இருந்து டெஃபினேஷன் எடுக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். உலகத்திலிருந்து எடுத்தீங்கன்னா, பாபிலோன் சிஸ்டத்திலிருந்து எடுத்தீங்கன்னா, கார்ப்பரேட் கல்ச்சர்ல இருந்து எடுத்தீங்கன்னா, அதை எடுத்து இயேசு சொன்ன வார்த்தையை எடுத்து ஜெபம் பண்றீங்க. ஓ மகிமைப்படுத்துவேன்னு சொன்னீங்கல்ல ஆண்டவரே, என்னை மகிமைப்படுத்துவீராக அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க மைண்ட்ல ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி டிசைபிள்ஸ் டிசப்பாயிண்ட் ஆனாங்களோ நீங்களும் டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க. இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது இந்த இதில், ஆனால் அது ஒரு ஏசி தான் ஓடுது. ஸ்விங் ஏதாவது போட்டு வச்சிங்கன்னா ஆஃப் பண்ணுங்க. அந்த இதில் ப்ராப்ளம் இருக்கு. இருக்கு, ஸ்விங் மாத்திரம் இருக்கு. ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னா, எப்படி சில காரியங்களை அப்படியே உலகத்துக்கு, உலகம் சொல்கிற மெசேஜை இயேசு அவருடைய மெசேஜை அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறாருன்றதுக்கு தான் இயேசு எதை யூஸ் பண்ணார்? ஓமைகளை யூஸ் பண்ணார். இதை புரியாமல் நீங்கள் ஓமைகள் படித்தீங்கன்னா உங்கள் லென்ஸை வச்சே நீங்கள் என்ன செஞ்சுக்குவீங்க? அதை இன்டர்பிரேட் பண்ணிக்குவீங்க. அதை கரெக்டாக எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 1 day செமினார் வச்சுருக்கிறோம். ஜூன் 4 பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். ஜூன் 4 ரெஜிஸ்டர் பண்ணி விட்டீர்களா அப்படின்னு பண்ணாதவர்கள் என்ன செய்யணும்? இன்றே ரட்சணிய நாள். அது லிங்க்கில் தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க்கில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இயேசு சொன்ன ஜட்ஜ்மெண்ட் பேரபிள்ஸ் பற்றி, நியாய தீர்ப்புகள், இப்போ ஒரு பேரபிள் நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது, அதில் ஒரு அத்தி மரம் இருந்தது. அது என்ன செய்யலை? கனி கொடுக்கல. உடனே ஓனர் வராரு. ஓனர் பார்த்துட்டு, இது சும்மா இருந்துக்கிட்டே இருக்குது, கனி கொடுக்க மாட்டேங்குது, என்ன செஞ்சிரு? வெட்டி போட்டுன்றாரு. உடனே தோட்டக்காரர் ஐயா இன்னும் 1 வருஷம் டைம் கொடுங்க, நான் என்ன செய்கிறேன்? கொத்தி நான் என்ன செய்கிறேன்? எரு போடுறேன், இதெல்லாம் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இது என்ன செஞ்சிடும்? கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணேன்னா கனி கொடுத்துரும். அப்படி அதுக்கப்புறம் கனி கொடுக்கலன்னா நீங்கள் என்ன செஞ்சுருங்க? வெட்டி போடனா வெட்டி போட்டுருங்க அப்படி சொல்லிடு. இதுதான் ஸ்டோரி. இதில் நம்ம ஆட்கள் எப்படி பிரசங்கம் பண்ணுவாங்கன்னா, 1 வருஷம் உனக்கு. புரியுதுங்களா? ஸ்டோரியில் மெயின் பாயிண்டே விட்டுருவானுங்க.
ஏன்னா அவங்க எதை தேடுறாங்க? சாமி தேடுறாங்க. சாமி தேடுறதுனால எந்த ஃப்ரேஸ் தான் ஹைலைட் ஆகும் அவங்களுக்கு? 1 வருஷம் டைம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வயசு? இல்லை கேளுங்க சும்மா, என்ன வயசு? வருஷம் வருஷம் கணி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்களோ, அதனால தான் விட்டு வச்சிருக்காரா? 2020 ரொம்ப சூப்பராக கணி கொடுத்துட்டீங்கன்னு தான் 21, 22 போய்கிட்டு இருக்கா. புரியுதுங்களா? அந்த பாயிண்ட் இன்னும் 1 வருஷம் தான் இருக்குன்றது மேட்ரு கிடையாது. அங்கே பாயிண்ட் என்ன? எது கொடுக்காம இருந்தாலும் நான் ஒர்க் பண்ணா கொடுக்க வைப்பேன் அப்படின்ற ஒரு தோட்டக்காரர் உனக்கு இருக்காரு. அதுதாங்க பாயிண்ட். உன்னையவே ஹீரோ ஆக்கிட்டே இருக்கக்கூடாது எப்போ பார்த்தாலும். பாருங்க, கெட்ட குமாரன் கதை. அது கெட்ட குமாரன் கதையா அப்பா கதையா? பேரே எல்லாம் தப்பா தான் வச்சுக்கிது. கெட்ட குமாரன் கதை, தொலைஞ்சு போன ஆட்டின் கதை, தொலைஞ்சு போன காசின் கதை. அப்படிதான் பைபிள்லே டைட்டில் கொடுத்துருக்கானுங்க. ஹீரோ தொலைஞ்சு போன ஆடோ கெட்ட குமாரனோ கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை மையமா வச்சே படிக்கக்கூடாது. ஒரு ஓமை படிக்கிறீங்க, சரி செமினார் இப்பயே முடிச்சிடுவேன் போல இருக்கு. சரி வாங்க செமினாருக்கு, சரியா? ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன்னா எப்படி படிக்கணும், எதை தேடணும் பைபிளில் அப்படின்றது தெரியணும். அது எதை தேடணும் தெரியாமல் பைபிள் படிக்கும்போது சாமி லென்ஸோட நீங்கள் படிக்கும்பொழுது சாமியை கண்டுபிடிச்சிருவீங்க, இயேசுடைய அப்பாவை விட்டுருவீங்க. நீங்கள் சாமியை கண்டுபிடிக்கணும், பெண்களை வெறுக்கிற சாமியை கண்டுபிடிக்கணும்னா இந்த பைபிளில் கண்டுபிடிக்கலாம். யூதர்கள் அல்லாதவர்களை வெறுக்கிற சாமியை கண்டுபிடிக்கணும்னா இதில் கண்டுபிடிக்கலாம். பீஃப் போர்க் பிடிக்காத சாமியை போர்க் பிடிக்காத சாமியை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இதில் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி என்ன சொல்ல, ஏகப்பட்ட சாமியை கண்டுபிடிக்கலாம். ஆனால் இயேசுவின் பிதாவையும் கண்டுபிடிக்கலாம். பழைய ஏற்பாட்டிலே தேவன் புரிந்து வைத்திருந்த சாமியை தான் அவர் அப்படியே தாங்க இருக்காருன்னு சொல்றதுக்கு இயேசு வரணும்னு அவசியம் இல்லை. அப்படியே மல்கியா தொடர்ந்து இன்னொரு 15 புக்கு அவரே எழுதி அனுப்பியிருக்கலாம், இப்படி தாங்க அவருன்னு. ஏன் அவர் என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான்னு சொன்னார்னா அங்கே ஏதோ ஒரு சேஞ்சை கொண்டு வர்றார். சொல்லுங்க, கியரை மாற்று. சேஞ்சே பண்ணாமல் போய்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணணும், எதை சேஞ்ச் பண்ணணும், எதை ஹைலைட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த காரியங்கள்லாம் குறித்து பேசுவோம். இல்லை அன்றைக்கி தான் சரவணா ஸ்டோர் போகலான் இருந்தேன், அப்படி இருக்காதீங்க. சரவணா ஸ்டோர் என்றைக்குனாலும் போகலாம், கொஞ்சம் ஷெட்யூல் மாற்றி வச்சுட்டு வாங்க, ஓகே? அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் ஏதாவது ஒரு சண்டே ஒரு லேக்குக்கு போய் குளிக்கலான்னு நினைக்கிறேன், எல்லோரும் சேர்ந்து. சரிங்களா? சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுவோம் என்னைக்குன்னு. அன்றைக்கி என்ன செஞ்சுருங்க, மறந்துடாமல் லீவ் போட்டுருங்க. அப்போனா அன்னைக்கு சண்டே சர்வீஸு இயேசு கலிலேயா கடற்கரையில். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் உங்களுக்கு மீட்டிங் உண்டாகவும், மீட்டிங் மேல் மீட்டிங் உண்டாகவும் வந்திருக்கிறேன் மாதிரி தான் எல்லாம் நிறைய சபை புரிஞ்சுக்கிறாங்க. நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும்
அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறார். He came to give us life, not as service. We enjoy service, we have value for the service for what it is, but He came to give us life, and we need to live life. Amen. Wonderful. இப்போ 2 வாரமாக ஒரு மேட்ரு பார்த்துட்டு இருக்கோம். எதை குறித்து பார்க்குறோம்? பூரண நிச்சயம். அந்த வார்த்தை சொல்லும் போதாவது ஒரு நிச்சயத்தோட சொல்லுங்க. பூரண நிச்சயம். நான் இங்கிலீஷ் சர்வீஸ் மக்கள்கிட்ட சொல்லிருக்கேன், தமிழ் சர்வீஸ் மக்கள் வந்து எப்படி மெசேஜ் கேட்குறாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்காக இருக்க மாட்டீங்களே. அதான் ஒரு சர்வீஸில் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இறந்துட்டாங்க ஒருத்தர். உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு சர்வீஸில் இறந்துட்டாங்க, வந்து கொண்டு போனோம் அப்படின்னா, ஆம்புலன்ஸில் வந்தால் யாரை தூக்குறதுன்னு தெரியலையா, எல்லாம் ஒரே மாதிரி தான் உட்காந்துருக்கான். அப்படி இருக்கக்கூடாது, சரிங்களா? ஆம்புலன்ஸ்காரன் வந்து தேடுறான்னா சரி இவங்க உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்றது தெரியணும். சில ஆட்கள் மெசேஜ் கேட்க உட்காந்தாங்கன்னா தூக்கிட்டு தான் போகணும். பூரண நிச்சயம், full assurance. ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கார், நான் பொதுவாக கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணுறவங்க பிரசங்கம் தான் கேட்டிருக்கேன், நீங்கள் ஸ்லோவாக பேசுகிறனால எனக்கு தூக்கம் வந்துடுது. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் வேகமாக பேசுங்க, கொஞ்சம் கத்தி பேசுங்க. ஏன்னா நம்ம எல்லாம் தமிழ் படம் பார்த்தே வளர்ந்துருக்காங்களா. ஸோ தமிழ் படத்தில் பார்த்தீங்கன்னா, தெலுங்கு படம் வந்து ஹீரோ என்ட்ரி ஆகிறாருன்னு வைங்களேன், சாதாரணமாகவே என்ட்ரி ஆக மாட்டார். ஹீரோ என்ட்ரி ஆனாலே என்ன ஆகணும், அப்படியே கார்லாம் 2 கார் அப்படியே சுருண்டு ஒரு பக்கம் விழும், ஒரு பக்கம் அப்படியே பில்டிங்கே தீப்பத்தி எரியும். அப்படியே அவர் காரில் விட்டு அப்படி கீழே அப்படி வச்சாருன்னா பூமியே அதிரும் திக்கிட்டு. அப்படின்னா தான் அது என்ன என்ட்ரி, ஹீரோ என்ட்ரி. சும்மா நடந்து வராங்கன்னு வைங்களேன், அவன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மூவியில். ஸோ இப்படியே பார்த்து 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 பழகி நம்ம ஆட்கள் பிரசங்கமும் அப்படியே பண்ணிட்டாங்க. The blood of Christ, Jesus Christ loves you அப்படின்னே பேசி பேசி ஏன் கத்துறன்ற மாதிரியே பேசி பேசி பேசி. ஸோ நம்ம ஆட்களுக்கு எதில் தான் இப்போ வந்து உற்சாகம் இருக்கு. அது ஒருத்தர் சொல்கிறாரு அன்னைக்கு வந்து, பிரதர் இதே வந்து நீங்கள் இ மைனர்லாம் பாடினீங்கன்னா அனாயிண்டிங் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. என்ன மேட்ரு ஆயிடுச்சுன்னா, லோவா ஸ்கேல் எடுத்தோடனே அவருக்கு போயிடுச்சு. லோவா ஸ்கேல் எடுத்ததுனால பாடினாரா, அவருக்கு என்ன குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இதே இது கொஞ்சம் இ மைனரில் பாடினீங்கன்னா அவர் ஹையாக பாடும்போது அவருக்கு என்னவா இருக்குது, ஏன்யா கத்துற, பக்கத்தில் பாருங்க, கத்து, நீ கத்த வேணானே சொல்லல. ஆனா சத்தியத்தை கேட்டு சத்தியம் புரிஞ்சதுனால நீ எந்திரிச்சு குதிக்கிற, விசில் அடிக்கிற, அப்படியே உருண்டுகிட்டே ஓடுற, பில்டிங் எல்லாம் ஓடுறேன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. Truth should excite you. Gospel should excite you, not somebody's presentation skill. கத்த தெரியாதுன்னு இல்லை, கத்திட்டு தானே இருந்தோம் இத்தனை வருஷம். இப்போதான் ஒரு 10 வருஷமா பிரேக் எடுத்திருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாரம் என்ன பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம், டிடி ஜேக்ஸ் லெவலில் கத்திக்கிட்டு இருந்தோம். டிடி ஜேக்ஸ் கெட் அவுட் ஆஃப் த போட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பேசியிருக்கார். அதில் தான் நான் ஊழியத்துக்கே வந்தேன். கெட் அவுட் ஆஃப் த போட் ரைட் நவ் ஐ சே அப்படின்னு. சரி வந்துடுவோம் அப்படின்ட்டு வந்துட்டேன். சில நேரம் கத்தணும். எனக்கு இப்போ வந்து ஏதாவது கத்தணும்னா கத்த வேண்டியதான். நானே ட்ரூத்தில் எக்ஸைட் ஆகிட்டேன் அப்படின்னா நான் என்ன செய்யலாம், கத்தலாம். நம்ம ஆட்கள் வந்து ஆனால் ஸ்டேஜுக்குன்னு ஒரு வாய்ஸ் வச்சுருக்காங்க, கீழே இறங்கினா ஒன்று வாய்ஸ் வச்சுருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்த
நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் ஆகி அப்புறம் அப்படியே பில்டப் பண்ணி இது பண்ணி அது பண்ணி சொல்லுங்க. காஸ்பல் ஷுட் பில்ட் யூ அப். அதனால தான் வந்து நான் சொல்லுவேன், இல்லை கொஞ்சம் உற்சாகமாக பேசுங்க. உற்சாகம் எதில் இருக்கணும்? ட்ரூத். ஆனால் நீங்கள் பேசும்போது எனக்கு தூக்கம் வந்துடுது. சரி தூங்கு, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது? சரி தூக்கம் தான் வருதா, சரி போட்டுட்டே என்ன கேளு கேளு, ஆவியில் உள்ள போகுதுன்னு நான் வச்சுக்கிறேன். ஏதோ நிறைய பேர் இருக்காங்க, வராங்க, அப்படியே தெரியும் தலை கீழே விழுந்துரும் போல இருக்கு, கழுண்டு ஏசு காதை ஒட்ட வச்ச மாதிரி இப்போ நம்ம தலையை ஒட்ட வைக்கணும் போல இருக்குன்ற அளவுக்கு அவன் தூங்குவான். ஆனால் முடிஞ்சு எந்திரிச்சு போகும்போது செய்தி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நான் இங்கிருந்து பார்த்துட்டு தானே இருக்கேன். செய்தி உனக்கு தான் எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு தெரியாமல் போயிடுச்சப்பா. அதுதான் இங்கே ப்ராப்ளமே. அதான் நான் இப்பயும் சொல்கிறது, செய்தி நேரம் முழிச்சிருந்தீங்கன்னா புயலில் தூங்கலாம், செய்தி நேரம் தூங்கிட்டீங்கன்னா புயலில் முழிச்சிருக்க வேண்டியதான். இயேசு ஏன் புயலில் தூங்கினார்னா, அவர் செய்தி நேரம் அப்பா சொல்கிறத கேட்குற நேரம் என்ன தெளிவாக இருந்தார், அப்போ தூங்கல. அப்போல்லாம் இப்படி அப்ரெண்டிஸ் ஃபெல்லோ எப்பயுமே தூங்கிடுவானுங்க பாருங்கள். மலைக்கு கூட்டு போனாலும் தூங்கிடுவானுங்க, கார்டன் கூட்டு போனாலும் தூங்கிடுவாங்க, எங்கே போட்டாலும் தூங்கிடுவானுங்க. இயேசு தூங்கும் போது முழிச்சிட்டு கையாமையான்னு கத்திட்டே இருப்பானுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மெதுவாக பேசினாலும் இன்டென்ட்டாக கேளு, அப்படின்னா தான் கண்டென்ட் புரியும். இப்போ உங்களை உசுப்பேத்தி ரணகாலம் ஆக்கணும்னா தெரியாமல் இல்லை, ஆக்கலாம். ஆனால் கான்ஃபரன்ஸில் மாத்திரம் ஏன் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதனால தான் கான்ஃபரன்ஸு. சரியா? கான்ஃபரன்ஸ் அது ஐஸ்கிரீம்னு ஒன்று இருக்குது, சீஸ் பர்கர் இருக்குது, பீட்சா இருக்குது, அப்புறம் கேழ்வரகு கஞ்சி இருக்குது. இது எது டெய்லி சாப்பிட்டா நல்லது? புரியுதுங்க? கேழ்வரகு கஞ்சி மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபேமிலின்னும் போது அப்போதைக்கு என்ன கொடுக்கணும்? ஐஸ்கிரீமும் கொடுக்கணும், பீட்சா பர்கரும் கொடுக்கணும். கொடுத்த உடனே என்ன கேட்கக்கூடாது, இதை டெய்லி போடுங்கன்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஸோ கான்ஃபரன்ஸுக்கு எப்பயோ ஒரு தடவை வராங்க, அவங்களுக்கு என்ன சொல்லலாம்? பீட்சா கொடுக்கலாம், பர்கர் கொடுக்கலாம். அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில் பற்றி சொல்கிறேன், கண்டென்ட் பற்றி சொல்ல, ப்ரெசன்டேஷன் ஸ்கில் பற்றி சொல்கிறேன். ஆனால் அதையே வந்து வீட்டில் டெய்லி டயட்டாக மாற்றினேன்னா பிள்ளைய கெடுக்கிறோன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இப்போ இங்கே ரெகுலராக வந்து வாரம் கேட்குறீங்கன்னா வாரம் எதற்காக வர வேண்டும்? சத்தியத்திற்காக வரணுமே ஒழிய கூஸ் பம்ப்ஸ்க்காக வரக்கூடாது, சொல்கிற ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லுக்காக வரக்கூடாது. பண்ண முடியாதுன்னு கிடையாது, பண்ணலாம். ஆனால் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து என்ன செய்ய மாட்டீங்க? ஸ்ட்ராங் ஆக மாட்டீங்க. பட் when truth goes inside, truth will set you free. சொல்லுங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதை மாற்றி சொல்லுங்க, சத்தியத்தை அறிவீர்கள், நீங்கள் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு விடுதலை அனுபவிப்பீர்கள். ஓகே? The more you know, the more you will be free. So we are talking about assurance. We are talking about பூரண நிச்சயம். பூரண நிச்சயம் வரணும்னா எதை குறித்து ஒரு தெளிவான வெளிப்பாடு வேணும்னு சொன்னேன்? காஸ்பலை குறித்து ஸ்பெசிஃபிக்காக போன வாரம் சொன்னேன். குட்னஸ் ஆஃப் காட். என்னங்க? தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், அவருடைய நன்மையை குறித்ததான ஒரு தெளிவான ஒரு வெளிச்சம் இருந்ததுன்னா பூரண நிச்சயம் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் வந்து இயேசுவின் பிதாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூரண நிச்சயம் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக வரும். சாமியை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வரும், ஆனால் வராது. அப்படித்தான் இருக்கு.
You will not be sure about God. With confidence, you cannot approach the throne of God. தேவன்கிட்ட நீங்கள் என்ன செய்ய முடியாது? கான்ஃபிடென்ட்டாக வர முடியாது. வரும்பொழுது அதான் இன்னைக்கு கிறிஸ்துவை சொல்கிறதுனால, இந்த வாரம் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தீங்கன்னா, எல்லாம் நல்லா பைபிள் படித்து, நல்லா ஜெபம் பண்ணி, நல்லா எல்லாம் பண்ணி, எதுவும் தப்பு கிப்பு பண்ணாமல் இருந்தீங்கன்னா, அந்த சண்டே வரும்போது எப்படி வரீங்க? அப்படி வந்து நிற்கிறீங்க வர்ஷிப்புக்கு. ஆனால் வாரம் ஒரு மாதிரி போயிருக்குன்னு வைங்க, எத்தனை முறை இடரை நாளும் அப்படின்ற மாதிரி போயிருக்குன்னு வைங்க, அன்னைக்கு உள்ளே வரும்போது எப்படி வரீங்க? இப்படி வரீங்க. ஸோ இதில் நம்ம கான்ஃபிடென்ஸ் வந்து எதை வச்சு வருது? நம்மளை வச்சு வருது. ஸோ பூரண நிச்சயம் என்பது நம்மளை சென்டராக வச்சோம்னா ஒரு நாள் என்ன செய்யாது? வராது. பூரண நிச்சயம் என்பது எங்கிருந்தான் வரணும்? அவர் உனக்கு எப்படி இருக்கிறார் அப்படின்றதுல. ஸோ இயேசு ஏன் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தாரு? இயேசுவால் செய்த கிரியைகளை ஏன் அவரால் செய்ய முடிந்தது என்றால், அவர் பிதாவின் நன்மையை குறித்ததான பூரண நிச்சயமுடையவராக இருந்தார். பிதாவை குறித்து ஒரு விதத்திலையும் அவருக்கு டவுட் இல்லை. இவர் நமக்காக தான் வேலை செய்கிறாரா, நமக்கு அகெயின்ஸ்டாக வேலை செய்கிறாரா அப்படின்ற கன்ஃபியூஷனே கிடையாது. ஸோ தாவீது வந்து இப்போ இந்த காரியங்களை எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்னேன் 27ஆம் சங்கீதம் 23ஆம் சங்கீதம்லாம் எப்போ எழுதப்பட்டது? அவன் வாழ்க்கைக்கு ஓடிட்டு இருக்கும் போது, சாவின் விளிம்பில் இருக்கும் பொழுது. இதெல்லாம் கொஞ்சம் லேட்டர் பார்ட் ஆஃப் தாவீதோடைய வாழ்க்கையில் எழுதினது. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு உடனே எல்லாம் நினச்சிக்கிறாங்க எப்போ எழுதுனான்ட்டு, ஆடு மேய்க்கும் போது எழுதுனான்ட்டு. ஆடு மேய்க்கும் போது எழுதலை. லேட்டர் சைட் ஆஃப் த அப்சலோம்க்கு ஒரு தங்கச்சி இருந்தது. அந்த தங்கச்சிக்கு அப்சலோம் ரொம்ப பிடிக்கும். அப்சலோமுக்கு ஒரு ஹாஃப் பிரதர் இருந்தான், ஸ்டெப் பிரதர். ஸ்டெப் பிரதருக்கு என்ன தமிழ்ல? படி பிரதரா? என்னதுங்க? சரி, இன்னொருத்தவங்கிட்ட பிறந்து ஆனால் ஒரே அப்பா, ஒரு அந்த மாதிரி. அவன் போய் இந்த தங்கச்சி என்ன செஞ்சிடறான்? அப்யூஸ் பண்ணிடுறான். தங்கச்சி அப்யூஸ் பண்ண உடனே அப்சலோமுக்கு பயங்கர கோவம். ஸோ அப்சலோமுக்கு பயங்கர கோவம் வர்றதுனால போய் அவங்க அப்பாட்ட சொல்கிறான், பா தங்கச்சியை இவன் தப்பாக டீல் பண்ணிட்டான், இவனை நீங்கள் என்ன செய்யுங்க, டீல் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன போது தாவீது என்ன பண்ணிட்டாப்ல? ஒன்றுமே பண்ணல. ஓகே அப்படின்ட்டான். அப்படின்றது உடனே அப்சலோமுக்கு சரி கோவம். நீலாம் என்னையா அப்பா, நீலாம் ராஜாவாக இருக்க தகுதியே இல்லை. ராஜானா நீதி கேட்கணும், ராஜானா நியாயம் கேட்கணும். நீ வந்து என்ன இப்படி பண்ணுறன்னு சொல்லி அந்த கோவத்தில் தாவீதை விரட்டிட்டு போகிறான். இப்போல்லாம் இது வந்து பத்சீபா ஸ்டோரிலாம் நடந்துருச்சு. பத்சீபா ஸ்டோரிலாம் ஏதோ கார்னரில் நடக்கலை. பத்சீபா ஸ்டோரி இப்போ யாருக்கு தெரியும்? ஊருக்கே தெரியும். ஊருக்கே தெரியும். ஊரியாவை கொன்னது, இது பண்ணது எல்லாமே தெரியும் எல்லாருக்கும். இப்படி ஃபுல் ஃபெயிலியராக இருக்கும் பொழுது, ஏகப்பட்ட கிரேட்டஸ்ட் டேமேஜிங் மேட்டர்லாம் செஞ்ச பொழுது, அப்போ ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம மைண்ட் வாய்ஸ் என்னன்னு சொல்லும்? பண்ண வாழ்க்கையில் பண்ணக்கூடாததெல்லாம் இப்போ என்ன செய்கிற? நல்லா அனுபவிக்கிற. உனக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும். அந்த வாய்ஸ் தாவீது மைண்டில் கேட்டிருக்கா? நான் கேட்டிருக்கோம் கண்டிப்பாக. அதான் சொல்கிறான் நிறைய இடத்துல, அவர்கள் தலையை துலுக்குகிறார்கள், இவனுக்கு எப்படி தேவன் உதவி செய்கிறாருன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு தாவீது வந்து சீனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அப்படின்னு சொல்லி
டேவிட் வாஸ் த டார்லிங், பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மக்கள் வந்து தாவீதை செலிப்ரேட் பண்ணல. வயசாயிடுச்சு, நிறையா தப்பு பண்ணிட்டான், அவங்க எங்கள் ராஜா அப்படின்னு பெருமைப்படுற அளவுக்கு தாவீது இல்லை. சரி, இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்ற ரேஞ்சுக்கு மக்களும் வந்துட்டாங்க. ஸோ இவன் ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படி இப்படிப்பட்ட சினாரியோவில் இருக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை எழுதுறான். இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், ஐ ஆம் இஸ் மை ஷெப்பர்ட். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். I shall not want. அந்த ஃபேஸ்ல தாவீதுக்கு வெறும் என்னதான் இருக்குது? தாழ்ச்சி தான் இருக்குது. ஓடிட்டு இருக்காங்க, எதுவுமே இல்லை, தெருவில் நின்றுருக்கான், அடுத்த நாள் போட்டுருவானுங்க. அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு என்ன அப்படியே நிறைவில் இறந்துட்டு இருந்தான், தாழ்ச்சியில தான் இருந்துட்டு இருந்தான். ஆனால் சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவது இல்லை. அவர் என்ன புல்லுள்ள இடங்களை கொண்டு போவாரு, அமர்ந்த தண்ணிட்டு கொண்டு போவாரு. சத்துருக்களின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில், அவருடைய நாமத்தின் நிமித்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க 1000 தப்பு பண்ணிருக்கலாம். நம்பர் கம்மியாக சொல்லிட்டோமா? சரி, 10,000 தப்பு பண்ணியிருக்கலாம். சொல்லுங்க, 10,000 தப்பு பண்ணியிருக்கலாம். உங்கள் முகத்தை பார்த்தா இன்னும் கொஞ்சம் கூட்டி தான் போடணும். சரி, இருக்கட்டும். 10,000 தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனால் வாட் யூ ஆர் டெல்லிங் யுவர் செல்ஃப், நீங்கள் உங்களுக்கு என்ன கதை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் என்பது முக்கியம். என்ன நடக்குதுன்றது ரெண்டாவது. ஆனால் நடந்ததை ஒரு விதமாக நம்மளே நமக்கு சொல்லிக்கிறோம் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்கிறாங்கன்னா, சைக்காலஜியில் ஒரு இமோஷன் வந்து மேக்ஸிமம் 45 செகண்ட் தான் இன்டென்ஸாக உணர்வோமா. அது வந்து பயங்கர உச்சக்கட்ட இன்பமாக இருக்கலாம், இல்லாட்டி உச்சக்கட்ட கோபமாக இருக்கலாம், இல்லாட்டி உச்சக்கட்ட துக்கமாக இருக்கலாம். அது எத்தனை செகண்டு தான் பீக்கில் உணர்வோமா? 45 செகண்ட்ஸ். 46th செகண்டில் அதோடைய இன்டென்சிட்டி குறைஞ்சிரும். ஆனால் அந்த மேட்ரை வந்து ஒரு விதமாக நம்ம மைண்டுக்குள்ள ஸ்டோரி சொல்லுவோம்ல, அதை சொல்றதுனால தான் அதோட எனர்ஜி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோமா, மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சில பேர்லாம் 46th செகண்ட்ல ஆரம்பிச்சு 46th இயர் வரைக்கும் போயிட்டே இருக்கு. 46th இயர் வரைக்கும் அவன் அந்த எனர்ஜி எப்படி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கான்னா, அந்த ஸ்டோரி மைண்டுக்குள்ள சொல்லிட்டே இருக்கான். அதுவும் நம்ம மைண்டில் சொல்ல ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா லைட்னிங் ஸ்பீடில் இருக்கும். எப்படி சொல்ல முடிஞ்சுது அப்படின்னு நான் வாய் திறந்து சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுல்ல, ஆனால் என் தாட்டில் அவ்வளோ நேரம் கூட ஆகாது. இதை நான் ஒரு தடவை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 10 தடவை அதே யோசிச்சிருப்பேன். இப்படி சொல்லிட்டோம், இப்படி சொல்லிட்டோம், இப்படி சொல்லிட்டோம், இப்படி சொன்னேன், இப்படி சொல்லிட்டோம், இப்படி சொல்லிட்டோம், எப்படி சொல்ல முடியும், என்னை பற்றி இப்படி சொல்ல முடியும், இப்படி என்னை பற்றி இப்படி சொல்ல முடியும், அதுவும் என்ன பற்றி அப்படி அவன் ஃப்ரெண்டில் வரும்போது ஹீன்னு வர சிரிச்சுக்கிறது. பக்கத்தில் மண்டைய தலைச்சுங்க, மண்டை பத்திரம். ஸ்டோரிஸ், இப்படி பண்ணிட்டானே அப்சலோம், இப்படி பண்ணிட்டானே அப்சலோம், இப்படி பண்ணிட்டானே அப்சலோம் அப்படின்னு ஓட்டி இருக்கலாம். ஓ, சவுல் என்ன ஒண்ணுமே இல்லாமல் வரும்போது விரட்டிட்டு வந்தானே, நான் என்ன பண்ணேன், உனக்கு நல்லதானே பண்ணேன், என்ன விரட்டுறான், ஏன் என்ன கொள்ள வரான் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அதெல்லாம் உண்மைதான். நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். கேரளாவுக்கு போயிருக்கும்போது ஒரு பூ இருந்தது, அந்த பூவை கையில் எடுத்து ஃபோட்டோ எடுத்தேன். அது லைட்டாக ஜூம் பண்ணுங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது எல்லாமே பிளராக தெரியுதுங்களா? பூவோடைய அந்த ஸ்ட்ராண்ட் அப்படி காட்டுங்க. எப்படி கிளியராக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு லைனும்
ஐஃபோன் ஃபோட்டோகிராஃபி எப்படி எடுக்கணுன்ற கிளாஸுக்காக நான் காட்டல. பின்னாடி நிறையா இலை இருக்குது. இலையோட டீட்டெயில் இருக்கா? இலையோட டீட்டெயில் தெரியுதா? இல்லை. ஏன்? அது எதில் இருக்குது? அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்குது. இது எதில் இருக்குது? ஃபோக்கஸில் இருக்குது. ஸோ உன்னை சுற்றி எவ்வளோ இருக்குது எது இருக்குன்றது இல்லை, நீ எதை ஃபோக்கஸ் பண்ணுறன்றது தான் மேட்ரு. நீ உன் லென்ஸை வந்து சில மேட்டரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன்னா மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்? அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடும். ஸோ இப்போ தாவீது இந்த சினாரியோவில் போயிட்டு இருக்கும்போது அப்சலோம் பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கான். சவுல் பின்னாடி வந்துட்டு இருக்கலாமா இருக்கும், இல்லாட்டி இன்னொருத்தன் பின்னாடி வந்துட்டு இருக்கலாமா, ஏதோ ஒன்று அவன் வாழ்க்கையில் நாச மோசங்கள் பின்னாடி வந்துட்டு இருக்கும் பொழுது அவன் ஒரு விதமாக தான் கேமராவை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறான். எதில் ஃபோக்கஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அப்சலோம் ஆட்டோமேட்டிக்காக எதில் போயிடுறான்? அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடுறான். இருக்கு ஆனால் இல்லை, பக்கத்தில் தான் இருக்கு ஆனால் ஹேசியாக தான் தெரியுது. எனக்கு இதுதான் என்ன தெரியுது? தெளிவாக தெரியுது. ஆனால் நமக்கு இது அப்படியே இப்போ சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். சில ஃபோட்டோகிராஃபி அப்படி எடுப்பாங்க, பொண்ணு மாப்பிள்ளை மாத்திரம் அப்படியே ஹேசியாக இருப்பானுங்க, கல்யாணத்துக்கு வந்தவங்களும் தெளிவாக இருப்பானுங்க. எதுக்கு அப்படி எடுக்கிறானுங்கன்னு தெரியல. சரி, வந்தவங்களும் தெரியணும்ல, அதனால எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணு மாப்பிள்ளை அப்படியே மங்களாக அப்படியே மறைஞ்சு போகிற டிரான்ஸ்ஃபிகரேஷன் மவுண்டன் மாதிரி இருப்பானுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பாட்டி தாத்தா மாமே அவன் வெத்தலை பாக்கு அதெல்லாம் வந்து என்ன செய்யும்? அப்படியே பயங்கர ஃபோக்கஸில் இருக்கும். நம்ம எப்போ பார்த்தாலும் அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறது. காட்ஸ் குட்னஸ், கர்த்தர் நல்லவர், நல்லவர், அவரு நல்லவர் தாங்க அப்படின்னு சொல்லி அதை அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வச்சுட்டு அப்சலோம் பக்கத்தில் பார்த்து கேளு, வாட் ஆர் யூ ஃபோக்கஸிங்? வாட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ இன் யுவர் கான்ஷியஸ்னஸ்? கேளுங்க கேளுங்க கேளுங்க. உங்களுடைய கான்ஷியஸ்னஸில், உங்களுடைய அவேர்னஸில், உங்களுடைய விழிப்பு உணர்ச்சியில் எது உங்களை முன்னாடி இருக்குது? நீங்கள் குளிக்கும் போதும் அது மைண்டில் ஓடுது, நீங்கள் வண்டி ஓட்டும் போது மைண்டில் ஓடுது, உங்கள் மனைவிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதும் அதுதான் மைண்டில் ஓடுது. டாமினேட்டிங் நரேட்டிவ் இன் யுவர் மைண்ட். அதை நீங்கள் என்னவா மாற்றணும்? ஆண்டவர் கொண்டு வந்து அந்த நரேட்டிவை வச்சிங்கன்னா, அதுதான் நம்ம படித்தோம்ல, புலம்பல்ல புலம்பிகிட்டே இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறார் எரேமியா. என்னென்னு 3:20 என் ஆத்துமா அவைகளை நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. நிறைய மேட்ரு போயிட்டு இருக்கு, டவுன் ஆறேன். அடுத்து, இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஸோ முந்தின வசனம் என்னது? அவைகள், அவைகள் அப்படின்னு சில மேட்டர் இருக்கு, அவைகளை நினைத்து. அடுத்த வசனம், இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். அவைகளை வச்சிருந்தா என்ன செய்யாது? நம்பிக்கை வராது. என்னதான் செய்யும்? முறிஞ்சுதான் போகும். இதை என் மனதிலே வைத்து நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன். அங்க ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அவைகளா இவைகளா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவைகளா இதை? எதை? நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய ஹெசத். அவருடைய ஹெசதுக்கு, இரக்கங்களுக்கு முடிவில்லை. லவ்விங் கைண்ட்னஸ், தி மெர்சி. அந்த ஹசத் அப்படின்ற வார்த்தை என்ன வார்த்தை? அது உடன்படிக்கையின் வார்த்தை. அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. இன்னொரு சங்கீதத்தில் வரும்ல, அது எந்த சங்கீதம் தெரியல. I will declare your faithfulness every morning, your loving kindness every night. எத்தனாவது சங்கீதம்? இட்ஸ் குட் டு கிவ் தேங்க்ஸ் டு தி லார்ட் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த சங்கீதம்.
சங்கீதம் சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணைகளாலும் தம்புர்களாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது லவ்விங் கைண்ட்னஸ். ஹசேத். காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமா இருக்கும். ஸோ டாமினேட்டிங் நரேட்டிவ். காலைல எந்திரிக்கும் போது ஒரு மேட்டரை நினைச்சிட்டு தான் எந்திரிக்கிறேன், நான் படுக்கும் போதும் அதே மேட்டரை நினைச்சிட்டு தான் படுக்கிறேன். 1000 மேட்டர் நடந்தாலும் இதை குறித்து நான் வைப்பேன். என்ன அது என்ன வார்த்தை? அதாவது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இன்னொரு வார்த்தை வரும். அந்த வசனம் சங்கீதம் 23 கடைசி வசனத்துக்கு இங்கிலீஷில் ஒரு முக்கியமான வார்த்தை வருது, அது தமிழில் இல்லை. என்னது? surely surely goodness and mercy will follow all the days. ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேஸ்ல முடிஞ்சிருது. அதுல எந்த அழுத்தம் இல்லை. நிச்சயமாக ஒரு காரியத்தை குறித்து நான் சூப்பர் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன், அஷ்யூர்டா இருக்கேன். அஷ்யூரன்ஸ். ஷுவர்லி ஷுவர்லி அப்சலோம் என்ன போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நம்ம கூட இருக்கிறவங்களாம் என்ன லகுட பாண்டிகள் இருப்பானுங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க? வேலைக்கு ஆகாது, நீங்க என்ன செஞ்சிருங்க, சரண்டர் ஆயிருங்க, இது பண்ணிருங்க, அவ்வளவுதான், இனிமேல் இது ரொம்ப மோசம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கே ஒரு 4 பேர் இருப்பாங்க. இப்படி ஆயிடுச்சு. எப்படி ஆனாலும் நீ எதை குறிச்சு ஷுவரா இருக்கன்றது ரொம்ப முக்கியம். ஷுவர்லி ஷுவர்லி நிச்சயமாக ஆண்டவருடைய ஹசத், அவருடைய மாறாத உடன்படிக்கையின் மாறாத கிருபைகள், நிச்சயமான உருக்கங்கள், இரக்கங்கள் என்ன செய்யுமா? பின்தொடர்ந்து வரும். இங்கிலீஷில் சொதப்பிட்டாங்க. ஃபாலோ. அந்த ஃபாலோன்ற வேர்டை படித்து பார்த்தீங்கன்னா பைபிளில் எல்லா இடத்துலையுமே நெகட்டிவாக தான் வந்திருக்கு. எதிரிகள் பின்தொடர்றாங்கல்ல, இவனை போட்டே தள்ளணும். இப்போ சவுல் வந்து வரான்ல தாவீதை பின்தொடர்ந்து, எப்படி வரான்? வந்தா வருது, வரல என்ன போகுது அப்படின்ட்டு வந்தானா? டே அண்ட் நைட் தூங்காம ராஜா வந்து ராஜ்யத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து காட்டுக்குள்ள படுத்து கிடக்கான்னா அவனோட இன்டென்ஷன் பாருங்க. இவன் என்ன செஞ்சாகணும்? போட்டே ஆகணும், முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு மாறாத ஒரு நிச்சயத்தோடு வந்து பிரச்சனை என்ன செய்தான்? பின்தொடர்ந்தவர் தான். அந்த காட்டிலும் ஒரு நிச்சயம் ஒன்று இருக்கான். புரியுதுங்களா? ஒரு 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 3 பேர் வாங்கலாம் டக்குன்னு. வாங்கப்பா, ஒரு 3 பேர் டக்குன்னு வாங்க. இல்லை, எவனை பார்த்தாலும் நன்மையை மாதிரி தெரியல, கிருபையை மாதிரி தெரியல. சரி வச்சுக்கோ, என்ன இருக்கிறத வச்சு தானே யூஸ் பண்ண முடியும். சரியா? இவன் பிரச்சனை என்னை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்றான். நீ தான் நன்மையும் கிருபையும். அவன் வந்து ஒரு இன்டென்ஷனோட என்ன செய்யறான்? வரான். அவன் மாறிட்டான்டா, நீங்க தான்டா மாறாம நிக்கிறீங்க. அவன் என்ன பின்தொடர்ந்து வந்து என்ன பிடிக்கிறக்குள்ள என்ன பண்ண? விடுறாவா உள்ள பாஞ்சு என்ன செஞ்சிடணும்? நீங்க என்ன பிடிச்சிடணும்? அவன் பிடிக்கிற ஷுவரிட்டி காட்டணும், இவனுங்க பிடிச்சிருக்கிற ஷுவரிட்டியில தாவீது பேசுறான். நிச்சயம் நிச்சயம் என்ன செய்யணும்? தொடரும். இப்ப இவனுங்க நின்னாங்களே அப்படியே அவனை பார்த்துட்டு, இப்படிதான் நம்முடைய பிக்சர் இருக்கு, ஆண்டவருடைய பிக்சர்.
எல்லாம் சொல்லுவாருங்க, நன்மையும் தொடரணும்னாரு, கிருபையும் தொடரணும்னாரு. இவன் வந்து நம்ம கழுத்தை வெட்டி போட்டு போற வரைக்கும் அசையாம நின்று பார்த்துக்கிட்டே இருக்கு. எப்படிலாம் எக்ஸாம்பிளை மாற்ற வேண்டியது இருக்கு பாருங்க. வாட் இஸ் யுவர் பிக்சர் ஆஃப் காட்? வாட் இஸ் யுவர் பிக்சர் ஆஃப் காட்? என்ன ஃபீலிங் இருக்கு? எங்க இருந்து தாவீதுக்கு இப்படிப்பட்ட கான்ஃபிடென்ட் வந்துச்சு? அவனுக்கு புது உடன்படிக்கை கிடையாது, ரத்தம் கிடையாது, எதுவும் கிடையாது, மண்ணாங்கட்டி கிடையாது, எதுவும் கிடையாது. அவனுக்கு இருந்ததெல்லாம் என்னது? நியாயப்பிரமாணமும் அனிமல் சாக்ரிஃபைஸும் தான் இருந்துச்சு. அதை வச்சுக்கிட்டு எப்படி தேவன் மீது மாறாத, அவருடைய நன்மை மீது மாறாத ஒரு ஆணித்தரமான ஒரு நிச்சயம், அந்த நிச்சயம் அவனை என்ன பண்ணிருச்சுன்னா, எந்த அளவுக்கு பண்ணிருச்சுன்னா, பெட்டியை கொண்டு வந்தான், ஒருத்தன் செத்துட்டான். அதுக்கப்புறமும் கொண்டு வந்து வச்சு அதில் ஒரு டென்ட்டை போட்டு, மோசே சொன்ன எந்த ரூலையுமே அவன் ஃபாலோ பண்ணல. அதில் இப்படி இருக்கணும், முதல் டென்ட் இருக்கணும், அப்புறம் அடுத்த டென்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் இது பண்ணணும், அதுக்கப்புறம் உள்ளே வந்து இது வைக்கணும், இங்கே ஒன்று, அப்படிலாம் இல்லை. சும்மா வச்சு மேலே டென்ட்டை போட்டுவிட்டான். போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கிட்டான். உட்காந்துக்கிட்ட மாத்திரம் இல்லாமல் எல்லா ஒரு குரூப்பையும் கூப்பிட்டு 24/7 என்ன செய்யுங்களா? பாட்டு பாடுங்க. எதுக்கு முன்னாடி பாடுங்க? வெட்டி முன்னாடி சும்மா டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டே இருங்களா, பாட்டு பாடி. மோசே அங்கேருந்து மேலேருந்து பார்த்துருப்பான் இருக்கேன். ஏண்டா பொசுக்குன்னு இப்படி கேவலப்படுத்திட்டீரா? அவ்வளோ டீட்டெயில் எழுதி கொடுத்துருந்தேன், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணு, இது இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உள்ளே போய் பெட்டியை பார்க்கணும், அதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா மண்டையை போட்டுறேன், அப்படி இப்படின்னு அப்படி எதையுமே மதிக்காம. இதில் என்னன்னா, ஆண்டவர் வந்து ஒரு உடன்படிக்கை வேற பண்றான் அவன்கிட்ட. என்னன்னு? தாவீதின் கூடாரத்தை நான் என்ன செய்வேன்? மறுபடியும் திரும்பி எழுப்பி கட்டுவேன். அந்த தாவீதின் கூடாரம்னா என்னது? மோசே போட்ட கூடாரம் வேற, தாவீதின் கூடாரம் டைரக்ட் வர்ஷிப், டைரக்ட் ஆக்சஸ், கான்ஃபிடென்ஸ். எந்த அளவுக்குன்னா போயிட்டு அபியத்தர்கிட்ட போய் கேட்குறான், பாஸ் பசிக்குது, பசங்களும் பசியாக இருக்கானுங்க, கொஞ்சம் எடுத்துக்கூடு. எடுத்துக்கூடா? இது நானே வந்து டச் பண்ணுறதுக்கு பயந்து டச் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, நீ வந்து குடு பாஸு, எனக்கு தெரியும் அவரை பற்றி. அவனு எடுத்து கொடுத்துட்றான். கொடுத்துட்டு பார்க்குறான், இவனுங்க கொடுத்துட்றான் எல்லாருக்கும் போய். இது சமூகத்தை பண்ணுறது சாப்பிட்ட பிறகு தான் சொல்லியிருப்பான் கண்டிப்பாக. ஏன்னா அவனுக்கிட்ட கொண்டு தான் எடுத்து தெரிச்சு ஓடிப்பானுங்க. சாப்பிட்டுக்கிட்டான்ட்டு சாப்பிட்ட பிறகு பார்த்துட்டே இருக்காங்க, செத்துருவானா. அபியத்தரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். இப்போ நீங்கள் நிறைய பேர் அபியத்தர்னா யாருன்னு தெரியாமல் கன்ஃபியூஸாக இருக்கீங்களா? அந்த மாதிரி அவனுக்கு ஒரே கன்ஃபியூஷன். என்னடா இவன் எப்படி சாகலன்ட்டு. 1000 ஸ்டோரி இருக்குங்க பைபிளில், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில். இவன் செத்தான், அவன் செத்தான், அடி வாங்கி செத்தான், அவன் அடி வாங்கி செத்தான், இவன் அடி வாங்கி செத்தான்னு. இயேசு அவ்வளோ அடி வாங்கின ஸ்டோரியை விட்டுட்டு இவனுக்கிட்ட வந்து கை கழுவாமல் சாப்பிட்டானுங்க. ஜஸ்டின் சூப்பராக ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார். ஒருத்தனுக்கு சூம்பின கை வந்து சரியாச்சான், அது பரிசேயர் கண்ணுக்கு தெரியலையாம், இவன் கை கழுவாமல் சாப்பிட்டது தெரியுதான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எது கண்ணுக்கு தெரியுது? சூம்பின கை ஒருத்தனுக்கு, பல வருஷமா சூம்பின கை, சாபத்தன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? நல்லா இருந்துச்சு. அந்த கை இவனுங்களுக்கு என்ன செய்யல தெரியல. ஆனா கை கழுவாம டிசைபிள் சாப்பிட்டானுங்க, கை கழுவாம சாப்பிட்டானுங்க. உடனே இயேசு சொல்றாரு, நானும் ஒரு கேள்வி கேட்கிறேன், தாவீது சமூக தப்பங்கள் சாப்பிட்டானே, எப்படி உயிரோட இருந்தா? 1000 ஸ்டோரி செத்த ஸ்டோரி இருக்கு, ஒரே ஒரு ஸ்டோரி தான் சாகாத ஸ்டோரி இருக்கு. இயேசு எடுத்த ஸ்டோரி அந்த ஸ்டோரியை. ஏன்னா அவர் சாமியை வெளிப்படுத்த வரல, தான் அப்பாவை வெளிப்படுத்த வந்தாரு. தாவீதுக்கு ஒரு வெளிச்சம் இருந்தது அதை குறித்து. That was the game changer. அதனால ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு, தாவீதே நான் உன் கூட என்ன உடன்படிக்கை பண்றேன்? நித்திய உடன்படிக்கை பண்றேன். உன் கூட நித்திய உடன்படிக்கை பண்றேன். உன்
சீடு என்ன செய்யும்? நித்திய காலமா சிங்காசனத்தில் இருந்துகிட்டே இருக்கும். என்ன ஒரு பெரிய ஒரு ப்ராமிஸ் பாருங்க. அப்புறம் அவன் பாவம் சாலமோன் பிள்ளைங்க பேர் என்னன்னு கேட்டாலே நம்ம ஆட்கள் தெரியாது. ஜெரோபயாம், எரோபயாம், பயம் அபியத்தர்ன்றாங்க, பயம்ன்றாங்க, தின்றாங்க, அப்சலோம்ன்றாங்க. கெட்ட வார்த்தையா பேசுறாரு இன்னைக்கு பாஸ்டர்ன்ற மாதிரி பக்கத்துல. புரியல ஒரு தடவை படிங்க சும்மா பைபிளை. சும்மா கதை புக்கு படிக்கிற மாதிரி படிங்க. சுவிசேஷத்தை புரிஞ்ச பிறகு படிங்க. சுவிசேஷம் புரியாமல் பைபிள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாமி தான் கண்ணுக்கு தெரியும். சுவிசேஷத்தை கேட்டுட்டு பைபிள் படிச்சிங்கன்னா அந்த ஸ்டோரியிலையும் இயேசுவின் பிதாவை கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? ஜெரோபயாமும் தெரியாது, இன்னைக்கு எரோபயம் தெரியாது. அப்படியே கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பாயி யோசேப்பு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்? இப்போ கார்பெண்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். சிங்காசனமும் இல்லை, சிங்காசனத்தில் உட்கார ஆளும் இல்லை. சீனில் இயேசு வராரு, போய்கிட்டு இருக்காரு, மிரக்கிள்ஸ்லாம் நடக்குது. ஒருத்தன் திடீர்னு கூப்பிடுறான், தாவீதின் அப்படின்னு ஒன்று நின்னாரு பாருங்க, பிரேக் அடிச்சு. அப்போ தாவீதுக்கு புரிஞ்சது, இவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். தாவீதோட ஐடென்டிஃபை பண்ணணுமே. நான் தேவனா இருந்தாலும் தாவீதின் குமாரனா நிக்கிறதுக்கு நான் வார்த்தை கொடுத்திருக்கேன். That is the loving kindness of God. It's unchanging. It's eternal. அது நித்தியமானது, மாறாதது, மாறாத இரக்கங்கள். Surely நம்ம ஆட்கள் ஷியோர்லிலாம் எந்த பக்கம் வச்சுக்கிறானுங்க? தாம் பக்கம் வச்சுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாங்க, ஷியோர்லி இந்த வாரம் நல்லவனா இருப்பேன். ஜனவரி 1ஆம் தேதி வந்தா போதும், ஏகப்பட்ட ஷியோர்லியா கேட்குது பரலோகத்தில். ஷியோர்லி 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 ஷியோர்லி. இந்த வருஷம் பாருங்க, இந்த வருஷம் மாத்திரம், இந்த ஒரு வருஷம். ஏன்னா என்ன, எதுக்காக? டிசம்பர் 29ஆம் தேதி தான் அந்த ஊமை பேசியிருக்கார் பாஸ்டர், இன்னும் ஒரு வருஷம் இல்லைன்னா ஆர்த்துருவாருன்னு. அதனால 1ஆம் தேதி ஆன உடனே இவன் ஒரே ஷுவர்லி தான். இந்த ஒரு தடவை மாத்திரம் மன்னிச்சிருங்க. விஜயன் என்கிட்ட சொல்லுவான், ஒரு தடவை ஏஜியில் நின்று கம்யூனியன் எடுப்போம் 2 பேரும். டேய் மச்சான், உனக்காவது அழுக வருது, எனக்கு அதுவும் வர மாட்டேது, ஒன்ன விட்டுருவாரு. என்னை கண்டிப்பா கன்ஃபார்மா போட்டுருவாரு. அந்த ஒரு கம்யூனியன் எடுக்கிறதுக்குள்ளே படுற பாடு இருக்கு, கண்ணி வெடி எடுக்கிற மாதிரி தான். ஏன்னா ஒரு பாஸ்டர் சொல்லிட்டாரு, யூதாஸ் தைரியமா சாப்பிட்டான், வயிறு வெடிச்சு செத்தான். ஆஹா, தைரியமா சாப்பிட்டுட்டு மத்தியானம் போய் சாப்பிட்றதுக்கு வயிறு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. இப்படி ஸோ நம்ம ஷியோர்லிலாம் எங்க இருக்குது? நம்ம மேல இருக்குது, நம்ம மேல வச்சுக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லு, கோழி ஏன் கொக்கரக்கோந்து, நரி ஏன் ஊழையிடுது, நீ ஏன் ஷோர்லி சொல்றன்றது எல்லாம் அவருக்கு தெரியும். ஆண்டவரே, இந்த ஒரு தடவை மாத்திரம் என்னை மன்னிச்சு பாருங்க, அதுக்கடுத்து என்ன மாதிரி நான் வேற மாதிரி அப்படின்னு நீ சொல்றதெல்லாம் அவர் சிரிச்சுக்குவார். நீ என்னப்பா லூசு, என்னால பேசலாம் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்குவார். சிரிச்சுட்டு சொல்லுவாரு, இங்க பாரு, நான் உன்கிட்ட எப்படி இருக்கேன்றதான் இதுல மாறாத ஈக்குவேஷன். நீ விலகி போலாம், நீ என்ன செய்யலாம், வெளிச்சத்தை பார்க்காம என்ன பண்ணலாம், திரும்பிக்கலாம். இப்ப திரும்பும் பொழுது நல்லா கவனிங்க, திரும்பும் பொழுது இவன் எதை பார்த்துட்டு இருக்கான்? ஒரு இருள். அந்த இருள் எங்க இருந்து வருது? இவனுடைய நிழல்ல இருந்து வருது.
இவன் நிழல் ஏன் நிழல் அதில் நிற்கிறான்னா, வெளிச்சத்தை பார்க்காம இப்படி திரும்பி இருக்கிறதுனால இருட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இந்த இருட்டு யார் ஃபார்ம் பண்ணது? நான் திரும்பி நின்னதுனால. நான் இப்படி திரும்புறேன்னு ஏன், அவ்வளோதான். எங்கேயோ இருக்கிற தூரத்தில் இருக்கிற தேவன் என்னை ஓடி வந்து பிடிப்பதில்லை, அவர் என் கூடயே தான் இருக்காரு. அதனால தான் நீ 1000 தடவை விழுந்தாலும் ஒரு செகண்ட் அப்படி ஃபோக்கஸை மாற்றினேன்னா, நீ பின்னாடி போறதுக்கு 2 வருஷம் எடுத்துக்கலாம், 5 வருஷம் எடுத்துக்கலாம். ஆனால் திரும்பி வரக்கு ஒரே செகண்ட் தான். ஒரே செகண்ட். ஒரு செகண்ட். I turn to you. I turn my attention. I turn my focus. அப்படி அந்த ஃபோக்கஸை திருப்பும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவர் நம்ப பண்ணுகிறார். உடன்படிக்கை என்பது யாருக்கு தேவையில்லை? அவருக்கு தேவையில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க தேவன் உடன்படிக்கையின் தேவன். ஆமாம், தேவன் உடன்படிக்கையின் தேவன் தான். ஆனால் அவருக்கு அது தேவையே இல்லை. ஏன்னா நமக்கு இப்போ உடன்படிக்கைன்ற வார்த்தைக்கெல்லாம் மீனிங்கே இல்லாமல் போயிடுச்சு. உடன்படிக்கைனா என்னன்னே தெரியாது. கலாச்சாரத்தில் அப்படி ஒரு கான்செப்டே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்ன்றது கவர்னன்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனது. இப்போ இவங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா எதனால கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க? நம்பிக்கை இல்லாததுன்றதுனால தான். இவன் எப்படினாலும் எப்பனாலும் மாறிடுவான், இவன் எப்படினாலும் கவுத்திட்டு காசு தூக்கிட்டு ஓடிடுவான் அப்படின்னு இவனுக்கு 2 பேரும் நினைக்கிறதுனால ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், 2 பேரும் சைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல நிச்சயத்தில் என்ன கூட இல்லை, எதுவுமே இல்லை, நிச்சயமா தெரியும். அதனால இதையும் எழுதி வச்சுக்கோம். இப்படியே தான் எல்லாமே நம்ம வாழ்க்கையிலே இருந்து இருக்கிறனால நமக்கு என்ன தெரிய மாட்டேது? உடன்படிக்கைன்னா என்ன தெரிய மாட்டேது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தம்பி ஆபிரகாம்ட்டெல்லாம் கன்வின்ஸ் பண்ண துடிக்கிறார். அதுதான் எபிரேயர் 6 படிக்கிறோம். எபிரேயர் 6 என்ன படிக்கிறோம்? அது போடுங்க, சும்மா எபிரேயர் 6 போடுங்கன்னா எப்படி போடுறதுன்ற மாதிரி பார்க்குறாங்க. பைபிள் தெரிஞ்சா போட்டுருவீங்க. 6 13 11 போடலாம். 11 போடுங்க. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றவர்களுமாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண, பக்கத்துல பலார்னு விட்டு சொல்லுங்க, நம்பிக்கையின் பூரண நிச்சயம். இன்னொரு தடவை சொல்லுங்க, இன்னொரு சைடு பார்த்து சொல்லுங்க, நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். எதுல? சிலர் ஃபாலோ பண்ணி போனாங்க ஆண்டவரை ஃபுல்லா நம்பி. அந்த மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணி போகும்பொழுது உங்களுக்கு என்ன இருக்கும்? பூரண நிச்சயம். அந்த பூரண நிச்சயம் எப்படி வருதான்? அடுத்து, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணை சொல்லுங்க, வாக்குத்தத்தம் ஆணை. இப்படி சொல்லுங்க, வாக்குத்தத்தம் ஆணை. வாக்குத்தத்தமே ஆணையா இருக்கிறது தேவனை பொறுத்தது. வெளிச்சம் உண்டாவதாக, சூரியன் உண்டாவதாக, சந்திரன் உண்டாவதாகன்னு சொன்னார். அது வார்த்தை. அந்த வார்த்தையே ஆணையாவும் உடன்படிக்கையாவும் இருக்கு. யானை இல்லை, ஆணை. ஞானப்பால், யானைப்பால் மாதிரி.
அந்த வார்த்தை மாறாத உடன்படிக்கையா இருக்கிறதுனால தான் எத்தனை வருஷமா சூரியன் வந்துகிட்டு இருக்கு? 6000 வருஷம் சொல்லிடாதீங்க தயவுசெய்து. அது வந்துகிட்டு இருக்கு ஏகப்பட்ட வருஷமா. டெய்லி காலையில் இந்த யார் கூப்பிடுறீங்களோ இல்லையோ அது என்ன செஞ்சிருது, வந்துடுது. ஏன்? உடன்படிக்கையில் உண்மையுள்ளவராக இருக்கார். அவருக்கு வார்த்தையே உடன்படிக்கையா இருக்கு. சரிங்களா? ஆனால் வெறும் வாக்கு தத்துவத்தை மாத்திரம் கொடுத்த ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் ஹார்ட் என்ன செய்ய வர மாட்டேது, என்ன வர மாட்டேதான், பூரண நிச்சயம் வர மாட்டேதான். சரி சொல்றாரு, இப்படியே சாராவை பார்க்குறான், சாரா அப்புறம் தன்னை பார்க்குறான், அப்புறம் கண்ணாடியை பார்க்குறான், கஷ்டம்தான் அப்படின்னு வருது. ஸோ வாக்கு தத்தம் மாத்திரம் வந்தால் பூரண நிச்சயம் வரமாட்டேதுன்றனால ஆண்டவர் வாக்கு தத்தத்தோடு சேர்த்து என்ன கொடுக்குறாராம், ஆணை கொடுக்குறாராம். அந்த ஆணை ஓத், கவனன்ட் ஓத். ஸோ அந்த ஆணை என்ன பண்ணுதான், ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினால். ஏன்னா ஆணைன்றது, இப்போ வார்த்தைக்கும் ஆணைக்கும் என்னங்க வித்தியாசம்? நான் செய்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறான், அப்படியே மூஞ்ச பார்க்குறான். உடனே என்ன சொல்கிறான், அம்மா சத்தியமா சொல்கிறேன்டா. ஃபஸ்ட்டு சொல்கிறான் என் மேலே சத்தியமானா, அதனால தான்டா எனக்கு பயமாக இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறான். சரி நம்பலையா, சரி எங்கள் அம்மா மேலே சத்தியமா நான் சொல்கிறேன்டா. ஓ அம்மாவா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அடுத்து என்ன சொல்கிறான், சரிடா சாமி சத்தியமா பண்ணுறேன்டா. இப்போ சாமி சத்தியம் பண்ணும்போது திரும்பி பார்த்தா யாருமே இல்லை, இந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் யாரும் இல்லை. ஆனால் இவனை பார்த்தா இன்னும் இப்படியே பார்க்குறான், இவரை நம்பலாமா வேணாமா. உடனே சொல்லிடுறாரு, என் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இதை நான் செய்கிறக்கு சாகிறதுனாலும் சாவேனே ஒழிய இந்த வார்த்தையை மாத்திரம் அப்படின்னு சொல்லி ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக, பாத்தீங்களா, ஷோர்லி, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அதுல அந்த அஷ்யூரன்ஸ் comes from oath, not from God's end but from our end. அதனால அவர் சொல்றார், போய் இதை எடுத்துட்டு வாப்பா, அதை எடுத்துட்டு வா, காலை எடுத்துட்டு வா, ரெண்டா கட் பண்ணு, புறா எடுத்துட்டு வா, கட் பண்ணு அப்படின்னு அவன் லாங்குவேஜை பேசின உடனே ஆபிரகாமுடைய இருதயம் எதுக்குள்ள வந்துருச்சு, பூரண நிச்சயத்துக்குள்ள வந்துருச்சு. பூரண நிச்சயத்துக்குள்ள வந்த ஒரே வருஷத்தில் பிள்ளையும் வந்தது. பூரண நிச்சயத்துக்கு வந்த ஒரே வருஷத்தில் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடி பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. மெயினா உங்க மைண்டுக்குள்ள போற விவாதம், உங்க மைண்டுக்குள்ள போற விவாதம் என்ன செய்யணும், முடிவுக்கு வரணும். ஆண்டவரை குறித்ததான காரியங்கள் இப்படி வருது, அப்புறம் அப்படி வருது, இப்படி வருது, அப்படி வருது, இப்படி வருது, அப்படி வருது. உங்க வாழ்க்கை நல்லா போனா உங்கள்கிட்ட அவர் நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. வாழ்க்கையில் ஏதோ ஒரு டபுக்குன்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்துட்டா கோவமா இருக்கார் போல இருக்கு த பிக் மேன். அந்த ஆர்கியூமெண்ட் வந்து என்ன செய்யணும், முடிவுக்கு வரணும். பக்கத்தில் பலார் நோட்டு சொல்லுங்க, அந்த ஆர்கியூமெண்ட் என்ன செய்யணும், என்னைக்கு வரணும், இன்னைக்கே வந்துடணும். விவாதத்திற்கு முடிவு. அந்தபடி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின், எல்லாம் சத்தமா வாயை திறந்து சொல்லுங்க, தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை
இதுதான் அந்த கையை தட்டு அப்படின்ற மொமெண்ட். அதில் எல்லாம் அப்படியே உட்காந்துட்டீங்க. தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். தமது ஆலோசனையின் மாறாது. நான் உன்னை குறிச்சு ஒன்னு முடிவு பண்ணிட்டேன்னா மாத்த மாட்டேன்டா. நீ என்னதான் சொதப்பினாலும் I will not change my purposes regarding you. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்கள். அது என்னது? வாக்குத்தத்தம், ஆணை. 2 மாறாதவை. வாக்குத்தத்தம், ஆணை. விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். பக்கத்தில் 2 காதையும் இழுத்து கண்ணுக்குள்ள பார்த்து சொல்லுங்க, எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். உன்னை நல்ல காதை மாதிரி இருக்கக்கூட, எல்லாத்தையும் இழுத்து பக்கத்தில் எவ்வளவேனும் பொய்யுரையாதது. அதை இதே அப்படியே ஆம்பிளிஃபைட்ல போடுங்க இந்த வசனத்தை. This was so that by 2 unchangeable things, his promise and his oath, in which it is impossible for God ever to prove false or deceive us. பக்கத்துல பார்த்து சொல்லு, உன்னை டிசீவ் பண்றதுக்காக அப்படியே வா 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 இங்க வா வா வந்துரு 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 போ அப்படின்றதுக்காக உன்னை வாக்குத்தத்தம் கொடுக்கல. He is not out there to deceive you. அதே இதில் 13ஆம் அதிகாரம் அஞ்சாவது வசனம் ஆம்பிளிஃபைட்ல போடுங்க. இல்லை செகண்ட் ஹாஃப். பண ஆசை, சரிங்களா? தமிழில் போட்டுட்டு வாங்களேன், நான் கிளாரிட்டி கொண்டு வரேன். தமிழில் வாங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். அப்படின்னா ஒரே இட்லியோட இருன்றது கிடையாது. என்னன்னா, ஐயோ இல்லாமல் போயிருமோ இல்லாமல் போயிருமோ இல்லாமல் போயிருமோ அப்படின்ற பயத்தில் நீ இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நமக்கு அஷ்யூரன்ஸ் இல்லாததுனால தான் நிறைய இடத்துல கஷ்டப்படுறோம். புரியுதுங்களா? We don't understand God's heart. Finance is not an issue. When we understand God's heart towards us and when we are fully convinced, தேவன் நம்மை குறித்து என்ன வச்சிருக்காருன்றத பூரண நிச்சயத்தோடு நாம் நம்பும் பொழுது அதற்குரிய ரிசோர்சஸ் என்ன செய்யும்? ஓப்பன் ஆகும். விஸ்டம் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, சாய்ஸ் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஆனால் அது எல்லாம் ஒர்க் பண்ணணும்னா, புரியுதுங்களா? அதெல்லாம் ஒர்க் பண்ணணும்னா என்ன இருக்கணும்? முதல்ல இந்த மேட்டர் தெரியணும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்காரு. இதே ஆம்பிளிஃபைட்ல எப்படி வருதுன்னா, கிரீக்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. தமிழ்ல அப்படியே சொல்லிட்டாங்க. கிரீக்ல ஸ்ட்ராங்காக வருதுனால ஆம்பிளிஃபைட்ல எப்படி போட்டிருக்காங்க பாருங்களேன். For God himself has said, I will not in any way fail you, nor give you up, nor leave you without support. I will not, I will not,
I will not in any degree leave you helpless, nor forsake, nor let you down, or relax my hold on you. Assuredly not. அந்த surely அதை பற்றி தான் பேசு. I will not, I will not, I will not to any degree relax my hold on you. I won't even relax my hold on you. அப்சலோம் வந்து கழுத்தே பிடிச்சாலும் அவன் பிடிச்ச புடிய காட்டிலும் நான் உன்னை பிடிச்ச புடி தாண்டா அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்றார். என் கழுத்தை நெரிச்சு கொன்னே போட்டுட்டுமே, கொன்னே போட்டாலும் நான் உன்னை பிடிச்சதான் அஷூரன்ஸ். இப்போ இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆறீங்க. அப்படியா, என்னங்க கொன்று போட்டுட்டா எப்படிங்க, கொன்று போட்டுட்டா எப்படி? சி, ஆண்டவர் உங்களுக்கு ஜீவன் கொடுக்க தான் வந்தார். நீங்கள் நல்லா வாழணுன்றது தான் அவருடைய சித்தம். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஃபார் வாட் எவர் ரீசன், ஏதோ ஒரு ரீசன், ஏதோ ஒரு ப்ராபபிலிட்டியில் ஏதோ நடக்குது, மாற்றி நடக்குது, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னாலும் அந்த அசம்பாவிதத்துக்கு இந்த அஷ்யூரன்ஸை குவெஸ்டின் பண்ணுற அளவுக்கு பவர் இல்லை அப்படின்றத தான் பவுல் வந்து ரோமர் 8 சொல்கிறார். இதுக்கு அடுத்த வசனத்தை படித்து முடிச்சுட்டு போயிடுவோம். Assuredly not. So we take comfort and are encouraged and confidently and boldly say, the Lord is my help. I will not be seized with alarm. I will not fear or dread or be terrified. What can man do to me? எனக்கு எதை குறித்து நான் அலாம் ஆக மாட்டேன். எதை குறித்து நான் அப்படின்ட்டு சவுண்டு கேட்டாலும் என் ஹார்ட் பதறாது. ஏன்னா என் ஹார்ட் ஒரு மேட்டில் எஸ்டாப்ளிஷாக இருக்கு. ஐ வில் நாட், ஐ வில் நாட், ஐ வில் நாட். ஒருபோதும் உன்னை விடாத, உன்னை கைவிடாத, ஒரு உடன்படிக்கையில் மாறாத, இதுக்காக நான் செத்துருக்கேன், என் கடைசி சுட்டு ரத்தத்தையும் கொடுத்துருக்கேன்னு சொல்ற உடன்படிக்கையில் உண்மையுள்ள ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கும் பொழுது நம்ம ஹார்ட் அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷாக இருக்கணும். அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகலைன்னா இன்னும் நம்ம எதுக்குள்ள போகல, காஸ்பல்குள்ள போகல, குட்னஸ்குள்ள போகல. ஆண்டவருடைய குட்னஸ் குறிச்சே இன்னும் ஃபுல் கிளாரிட்டி இல்லை. அந்த ஃபுல் கிளாரிட்டி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இப்போ இது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஒரு சேர் கொடுங்களேன். சாமி உட்காந்துருக்கு சரிங்களா. இந்த சாமியை வந்து இவன் வந்து வாரம் வாரம் ஒர்ஷிப் பண்ணுறான். முழங்கால் போட்டு எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணு, கீழே இறங்கி வாரும் இறங்கி வாரும் அப்படிலாம் சொல்கிறான். இப்பே தாங்க, எழுப்புதல் தாங்க அப்படின்னு இவன் 365 472 800 900 அப்படி நாள் போய்கிட்டு இருக்கு. இவர் என்ன செஞ்சாகணும், ஏதாவது செஞ்சாகணும். இவரா, இவன் இருக்கிற மாதிரியே இல்லை. ஸோ ஏதோ ட்ரை பண்ணுறான். சரி இது ஒர்க்கா இல்லையா, அடுத்து என்ன பண்ணலாம், வசனம் கன்ஃபஸ் பண்ணி ட்ரை பண்ணுவோம். நான் ஜபத்துக்கு உரியவன், வசனம் வாசிக்கிறதுலையும் ஐ எம் ஃபார் ஃபெய்த் கன்ஃபெஷன் எல்லாமே. ஆனால் என்னைக்கோ எதுலையோ ட்ராக் மாதிரி இதையெல்லாம் பண்ணாதான் இவரை நான் என்ன செய்ய முடியும், மூவ் பண்ண வைக்க முடியும். எனக்காக மூவ் பண்ண வைக்கணும்னா நான் இதெல்லாம் செஞ்சாதான் இவரை மூவ் பண்ண வைக்க முடியும். அது வந்து ஃபாஸ்டிங்காக இருக்கலாம், பைபிள் கன்ஃபெஷனாக இருக்கலாம். இதெல்லாம் நல்ல காரியங்கள், செய்ய வேண்டிய காரியங்கள், நான் செய்கிற காரியங்கள். ஆனால் இதை வந்து இங்கே இருந்து அவரை இது பண்ணுறதுக்காக செஞ்சோம்னா இவனுக்கும் பாகால் தேவனை அட்டென்ஷன் வாங்குறதுக்காக தன்னை கீறினவனுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. நல்லா கவனமாக கேளுங்க. இவன் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறான்னா, பைபிள் படிக்காத, பைபிள் படிக்காது, இன்னிலிருந்து வெறும் படம் தான் பார்க்கணும், சரியா, பைபிளே பார்த்துறாது அப்படின்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் எடுத்துக்கிறானுங்க இந்த பாயிண்ட்டை.
பாயிண்ட் அது கிடையாது. நல்லா கவனி. ஆண்டவருடைய குட்னஸ் எல்லாம் புரியணும்னா நீ எங்கே போய் பார்க்கணும்? பைபிளில் பாரு, செய்திகள் கேளு, திரும்ப திரும்ப கேளு, உன் ஹார்ட் கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் கேட்கணும், அதெல்லாம் பண்ணணும். ஆனால் அதை நீ பண்ணுறது எதற்காக பண்ணல? இவரை மோட்டிவேட் பண்ணுறக்காக. இது பண்ணால் நமக்காக ஏதாவது கொஞ்சம் மூவ் ஆவார், இவர் எண்டிலிருந்து எவ்வளோ மூவ் ஆகணுமோ உனக்காக அவ்வளோ மூவ் ஆகி தான் இருக்காரு. நல்லா கவனி. இதையே அவர் என்ன செய்ய சொல்றாருன்னா, வா நீ வந்திருக்காத, மடியில் உட்கார வச்சு போட்டு கிஸ்ஸை கொடுத்து இதை பார்த்து அப்போ சொல்லி தரும் பொழுது இவனுடைய இருதயம் என்ன செய்தான்? கொழுந்து விட்டு எரிகிறதா. கொழுந்து விட்டு எரிக்கும் போது அந்த இதிலிருந்து இவரை பார்த்து சொல்றானா, நிச்சயமாக நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்னு ஒரு கன்ஃபெஷன் இவன் இருதயத்திலிருந்து புறப்படுது பாருங்க. அதுதான் மாற்றக்கூடிய காரியங்கள். அதுதான் ஃபெய்த் கன்ஃபெஷன். நீ அதை மெக்கானிக்கலாவோ ப்ராசஸாவோ ஃபார்முலாவாவோ எதையாவோ பண்ண ட்ரை பண்ணேன்னா அது உனக்கு மரணத்தை கொண்டு வரும். ஏன்னா பண்ணி பார்த்துட்டு உள்ள இருதயத்திலிருந்து என்ன ஒரு சவுண்ட் கேட்குதுன்னா, இன்னும் என்னையா பண்ணணுன்ற. இவன் டங்ஸ் பேசணும்னா பேசி பார்த்தேன், இவன் பைபிள் சொல்லணும்னா சொல்லி பார்த்தேன், இவன் உருண்டு உருண்டு சிரிக்கணும்னா நான் சிரிச்சும் பார்த்தேன். வேற என்னதான் சாமி கேட்குற? அந்த சாமி முடியல, கெஞ்சி பார்த்தாச்சு, கத்தி பார்த்தாச்சு, அழுது பார்த்தாச்சு, கன்ஃபஸ் பண்ணி பார்த்தாச்சு, பிசாசை கட்டி பார்த்தாச்சு, பிசாசை கட்டி அவுத்து விட்டு பார்த்தாச்சு. எதுக்குமே இவர் அசரவே மாட்டாருன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஹார்ட் என்ன ஆயிருது? ஆணிய பிடுங்க வேண்டாம், விட்டுட்டு போயிடலாம். ஏன்னா யூ ஆர் ட்ரைங் டு ரீச் அ காட். சாமிகிட்ட போகாதீங்க, இயேசுவின் அப்பாட்ட போங்க. இயேசுவின் அப்பாட்ட போங்க. இயேசுவின் அப்பாட்ட போகும்போது ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் முன்னாடி ஒரு பாஸ்டர் இருந்தார், ஒரு சின்ன பையனா. அவன் மடியில் உட்காந்து ஜிஜ்ஜு பிப்ரி இதெல்லாம் பண்ணி நம்ம போல இருக்கு. அவங்க அப்பா பின்னாடி இருந்து டென்ஷன் ஆகிட்டார் போல இருக்கு. இவன்லாம் ஒரு பாஸ்டர் உன் மடியில் உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கான், இவன் சொல்கிற செய்தியை கேட்குறான். எது இதில் எங்கே குண்டு இருக்குன்னே தெரிய மாட்டேது நமக்கு. அப்படி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்தீங்கன்னா அப்சலோம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடுவான். உங்களை பின்தொடர்ந்து வருகிற காரியங்கள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடும். உங்களை பின்தொடர்கிற நன்மையும் கிருபையும் உங்களுக்கு முன்னாடி வரும். எல்லாம் எழுந்து நிற்போம். வேமா வாங்கப்பா. ஸோ நல்லா கவனிங்க, ரோமர் 8 படிக்கிறதுக்கு டைம் இல்லை. என்ன சொல்றாரு? நிகழ்காரியமானாலும் வருங்காரியமானாலும் தூதரானாலும் எதானாலும் பிசாசானாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் கடைசியில் என்ன சொல்லிட்டாரு?
மரணமானாலும் ஜீவனானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? அந்த அஷ்யூரன்ஸ்ல இருக்கிறனால பவுல் ஆராதிக்கிறதுக்கு ஃப்ரீயா இருந்தான் பாருங்க. அவனை போட்டு ஜெயில போட்டு பொடச்செடுத்து கைய கால திருகி இப்படி இப்படி தொங்க விட்டுருக்கானுங்க. தொங்க விட்டுருக்கும் போது பாடும் போது சரி நல்லா சத்தமா பாடுனா இவர் நமக்காக விடுதலை செய்வாரு அப்படின்ற எண்ணத்துல பாடல. சத்தமா வசனம் சொல்லி ஆராதிச்சா நமக்கு விடுதலை கொண்டு வருவாருன்னு இல்லை. ஏன்னா அதெல்லாம் தாண்டிட்டான் பவுல், அதெல்லாம் தாண்டிட்டான். எதுவுமே எனக்கு நடக்கிற எதுவுமே அவருடைய அன்பின் டெஃபினிஷன் கிடையாதுங்க. அவர் என்னை எவ்வளவு நேசிக்கிறாருன்றதை அவர் காட்டிட்டாரு. I will not give that place to anything in my life to have that voice to define God's love for me. இது நடந்த ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு, இது நடந்த ஆண்டவர் என்ன ஹாப்பியா இருக்காரு, ஓ இது நடக்கலையா அப்படின்னா ஏதோ அப்படின்ற இடத்தை எதற்குமே கொடுக்காம பவுல் இருந்தனாலதான் அப்படிப்பட்ட இடத்துலயும் சந்தோஷமா பாடிட்டே இருக்கான். பாடும் பொழுது பூமி அதிர்து, எல்லாம் அது அவுட் ஆகுது. ஆனால் அவன் இருந்த இடத்த விட்டு அசையவே இல்லை, வெளியே ஓடவே இல்லை. அதே இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கான் பாட்டு பாட. ஏனால் அவன் பாடினது விடுதலைக்காக பாடல. அவன் பாடினது சாமியை கன்வின்ஸ் பண்ணி ஏதாவது சாமி தனக்கு பண்ணணுன்றக்காக பாடல. அவன் பாடினது உள்ளிருந்து வந்த ஒரு காரியம். தேவனுடைய மாறாத இரக்கங்களை உணர்ந்ததினாலே பொங்கி வந்த ஒரு காரியம். ஆராதனை அப்படி இருக்குங்க. இங்க இருந்துகிட்டு மேல இருந்துகிட்டு ஒருத்தன் உங்களை தார்குச்சி போட்டு வாயத்தர, கையை தூக்கு, காலை தூக்கி காட்டு, இதையாவது சொல்லி சத்தத்தை உயர்த்து, இதை கம்மி பண்ணு, அதை கூட்டு, அது பேர் ஆராதனை கிடையாது. ஆராதனை என்பது my goodness, you have been so good, you are so faithful. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் அவள் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவள் தோள்களின் மேலே சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. நீங்க பாடுங்க. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், அவர் தோள்களின் மேலே நான் உள்ளத்திலிருந்து கர்த்தருக்குள் சத்தமா அவர் தோள்களின் மேலே. நீங்க பாடுற சத்தம் உங்களுக்கு கேட்கணும். Oh yes, கர்த்தருக்குள் யெகோவா ஈரே தேவைகள், ஓ யெகோவா ராஃபா எந்தன் தேவன், யெகோவா ஈரே எந்தன் தேவன், யெகோவா ராஃபா. சொல்லுங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் அப்பா என்னோடு இருப்பதாலே எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் ரெடி. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே.
யெகோவா ஈரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவது யெகோவா தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பார். ஈரே. யெகோவா ராஃபா. யெகோவா ஈரே எந்த தேவன். அப்படி லைட்டா அப்படி சாஞ்சி சொல்லுங்க. தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. பார்த்து கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தோள்களின் மேலே யெகோவா ஈரே எந்த தேவன். Serve the communion. யெகோவா ஈரே எந்த தேவன். ஆபிரகாமுக்கு இதை எடுத்துட்டு வா, இதை கட் பண்ணு, அதை கட் பண்ணுன்னு சொல்லி அவனுக்கு புரிய வச்சார். நமக்கு அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையுமே கையில கொடுத்திருக்கார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. உங்களுக்காக என் அன்பை காட்டுறக்காக நான் என் ஜீவனையே கொடுத்திருக்கேன்றதை மாத்திரம் நினைவு கூறுங்க. பின்தொடரும். உன்னை எது பின்தொடர்ந்துட்டு இருக்கு? உன்னை ஏதோ பின்தொடர்ந்து வருது, உன்னை அழிக்கும்படியாக. அதற்கு உன்னை அழிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கும்னா, அதை காட்டிலும் பல மடங்கு இன்டென்ஷனோடு உன்னை பின்தொடருகிற அவருடைய நன்மையும் அவருடைய உண்மையும் அவருடைய கிருபையும் மாறாத இரக்கங்களும் மார்க்கலோ போல்தனா ஹல்தரா ஹத்தே ரகதேல் மாந்தா ரிகதேதலா ஹதலபோனோ ஓரி பாந்தல மாந்திரியாந்துரோஷேதே அவர்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகளெல்லாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். அவர் தோள்களின் மேலே, அவர் தோள்ல, அவருடைய மடியில, அங்கதான் இருக்கும், அங்கதான் இருக்கும். கீழிருந்து மேல பார்த்த ஒரு கத்துல நம்முடைய ஜபங்களே, நம்ம பண்ற ஜபங்களே நமக்கு தெரியும்.
நீங்க பண்ற ஜெபத்தை நீங்க ரெக்கார்ட் பண்ணி நீங்களே போட்டு கேட்டீங்கன்னா அவரை எப்படி பாக்குறீங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஆண்டவரே ப்ளீஸ் 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 அப்படி நீங்க எதை கெஞ்சுறீங்க அவர்கிட்ட அப்படின்றத நீங்க பார்த்தாலே தெரியும். அவரை நீங்க எங்க எப்படி பாக்குறீங்க? சாமியா பாக்குறீங்களா? இயேசுவின் அப்பாவா பாக்குறீங்களா? உங்களுடைய அப்பாவா பாக்குறீங்களா அப்படின்றது புரியும். Our requests reveals our revelation. ஒரு நூற்றுக்கு அதிபதி இருந்தான். அவன் வந்து சொல்றான், வேலைக்காரங்க சுகமில்லாம இருக்காங்க, சுகப்படுத்தணும். சரி வரேன் அப்படின்னாரு. ப்ளீஸ், தேவையில்லை. அவ்வளோ ரிஸ்க்லாம் நீங்கள் எடுக்க வேணாம், அவ்வளோ டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், அவ்வளோ எனர்ஜிலாம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். நீங்கள் இருந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. Request reveals revelation. அது யாரோ அவன் சொன்னதுனால எங்கேயோ மனப்பாடம் பண்ணிட்டு வந்து சொன்ன ஒரு காரியம் இல்லை. ஆனா இப்படி வந்தாதான் அப்படின்னு கிடையாது. இயேசு எல்லா லெவல்லையும் இறங்கி இறங்கி ஒர்க் பண்றாரு. யவீர் வந்து கேட்கிறான், தயவு செய்து வீட்டுக்கு வாங்க, தயவு செய்து வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வரல, செத்தே போயிட்டான். அப்பயும் சொல்றாரு, கவலைப்படாத, இட்ஸ் ஓகே, ஒன்லி பிலீவ். பக்கத்துல பாஸ், நீ எந்த இடத்துல இருக்கியோ அந்த இடத்துல இறங்கி உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற தேவன் நம்முடைய ஆழங்களில் இறங்கி நம்மை கண்டுபிடித்தார் என்பதற்கு அடையாளம் தான் உங்க கையில் இருக்கு. உங்களுடைய இருளின் ஆழங்களில் இறங்கி உங்களை அரவணைத்துக் கொண்டார் என்பதற்கு அடையாளம் தான் உங்க கையில் இருக்கு. மாம்சமும் இரத்தமும் ஆனார். Let's all take part.